எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? சி ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். And Iman sir, I've been a fan of all your work, all your songs. I wish I could also joined you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் லெட்ஸ் மேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு சொன்னாங்க. பட் ஐ லவ் திஸ் சாங் அண்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம். பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர்னு நீங்கள் சொன்னீங்க. ஐ நோ யூ வுட் ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹவ் சீன் த ஃபிலிம். ஆஸ் யூ டோல்ட், சைலன்ஸ், இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. அண்ட் யூ அண்டர்ஸ்டுட் தட் சைலன்ஸ் ஆஃப் த டைரக்டர் அண்ட் கேவ் த ஃபிலிம் அப்லிஃப்ட். ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வித் யுவர் மியூசிக். Thank you. And Abhiramima, yeah, finally I got it. என்ன சொல்லுங்கள் உங்களை பற்றி. என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸில் வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள். ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸ்பெஷலி வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹர், அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன், டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்டே ஷேர் பண்ணேன். அம்மாவை சார் என்னார், அம்மா லொக்கேஷன் சொன்னேன். தேங்க்யூ மேம், லைக் யூ, தேங்க்யூ அபிராமிஜி, லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் இன் மீ. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஐ நோ யூ வேர் அப்சர்விங் மீ, நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி ஐ நோ யூ லைக் மை ஒர்க் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அப்ரிசியேஷன். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டெல் யூ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேங்க ஸ்டேஜில். யூ ஃபெல்ட் வாட் யூ ஃபெல்ட் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் யூ ஸ்போக். அண்ட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, people will talk. Okay? எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி.
அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் எங்கெங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹேஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இதுலேயும் கலக்கியிருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா இமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டிருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும். 11 மாதிரியான அழகான ஒரு ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் எங்கெங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹேஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இதுலேயும் கலக்கியிருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா இமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டிருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னை உதைப்பாங்க. அதனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும். 11 மாதிரியான அழகான ஒரு ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும் இந்த படம். நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்றைக்கி தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல. ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். டிஓபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வைக்கிற ஷார்ட்டில் அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். அவர் டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்கள் ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். ஹி டன் அ வெரி குட் ஜாப். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா, மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பார்க்கும்போது, அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினதில்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுதும், என்னோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுது லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம், இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு, ஃபைனலாக சொல்லுங்கள் உங்களுக்கு எது ஃபேவரட்டுன்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே என்னோடய ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன். சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன விஷயங்கள், சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார்.
ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்பில் இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குங்க இந்த படத்தில். அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்தில். நான் மேஜிக்னு சொல்கிறேன், சார் வேறு டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்கிறேன், ஒரு சோல் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் ஃபுல்லி பேக்டு பை ஹெவி எமோஷ்னலி மூவி. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் என் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோடய சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாகட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போது இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பொழுது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய அசிஸ்டன்ட். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், அவங்க தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் சினிமாவில் இருக்கும். பட் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். அண்ட் அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போய்ட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சில்ல, அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷ் அஜில் சார்களுடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்போவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது, இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப
பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார். சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்ட்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சேர்த்ததாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோ அண்ணனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்ருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோ அண்ணனை வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16 அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும், இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்கன்னாரு. வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. மொத்த திரையுலகையும் கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் இந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, 11 ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு. அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு.
ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். இவர் டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாறன்லேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அப்படி படத்தை எடுத்திருக்க பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த பாட்டும் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். எப்படி போர்த்தொழில் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைப்பு இருக்குது, தெரியுது. அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும், பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம், அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட, அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. 11 திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துறதுக்காக நிறைய பெருமவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்தர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நியமான அவர்கள், அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லிட்டு நல்ல எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோ இதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் எடுக்கிற அந்த லைப்ரரிக்காரன் சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, என்ன சார் இருக்கிற படத்துக்கு அவர் பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லை, கத்தி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த க்ரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருப்போம், இருந்தாலும் இந்த க்ரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காத்துரு, கைதின் டைரி, இதுதான் அவ்வளோதான் பண்ணேன், வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது வந்து என்ன அவ்வளோ அந்த க்ரைமுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூமை சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும், லாக் ஆகிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை.
அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு கதவை உள்ளே தாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாம் திட்டி கேட்குறாங்க, யாராவது போனாங்களா உள்ளே என்னென்னு கேட்டு, அதுக்கப்புறம் இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்க உள்ள அவருக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குது சூசைடு பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தான். வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னா. ஏய் என்னடா வந்த உடனேயுமே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமே ரூட் இல்லை உடனே கொலைங்கிற. இல்லைடா வந்தோன்னே கீழே பார்த்தேன் நான், என்னென்னா அந்த ஸ்டூலு கமுந்து கிடக்குது, அதில் தான் சூசைட் பண்ணிப்பேன். ஸ்டூலு 2 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த கவுந்து தொங்குற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயா போக முடியும்? 3 அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு விழுந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்குது, 2.5 அடி மேலே இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு இதை பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்க மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த க்ரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் வந்து அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு படம் உண்மையிலேயே பார்க்கணுன்ட்டு. அப்புறம் யாருக்கிட்ட இருந்து வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டைரக்டர்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் 16ஆம் தேதி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டெம்ட் ஆகிருக்கும்போது பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.